பெருமக்களுக்கும் வருங்கால இந்தியாவை உருவாக்கப் போகும் எனது உடன்பிறவா சகோதர சகோதரிகளுக்கும் என் உயிரினும் மேலான மாணவ செல்வங்களுக்கும் எனது இனிய கனிவான பணிவான காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். பத்தாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வு எழுத செல்ல இருக்கும் மாணவர்களுக்கான தன்னம்பிக்கையை ஊட்டும் விதமான ஒரு உங்கள் பார்வையில் சிறிய பாடல். கொஞ்சம் மைக் கொஞ்சம் பார்த்துக்கோப்பா. சோர்ந்து விடாதே, சுணங்கி விடாதே, சுறுசுறுப்பை நீ தவற விடாதே. சோர்ந்து விடாதே, சுணங்கி விடாதே, சுறுசுறுப்பை நீ தவற விடாதே. அவனால் முடிவது அட உன்னால் முடியும், அவனால் முடிவது உன்னால் முடியும். ஒருபோதும் அதை மறந்து விடாதே. சோர்ந்து விடாதே, சுணங்கி விடாதே, சுறுசுறுப்பை நீ தவற விடாதே. பதட்டப்படாதே, பரிதவிக்காதே, பதட்டப்படாதே, பரிதவிக்காதே, பரீட்சை என்று நீ புலம்பாதே. பதட்டப்படாதே, பரிதவிக்காதே, பரீட்சை என்று நீ புலம்பாதே. புலம்பி புலம்பியே, புலம்பி புலம்பியே பொழுதை கழிப்பவனின் பக்கத்திலே போய் நிற்காதே. புலம்பி புலம்பியே பொழுதை கழிப்பவனின் பக்கத்திலே போய் நிற்காதே. சோர்ந்து விடாதே, சுணங்கி விடாதே, சுறுசுறுப்பை நீ தவற விடாதே. நடுநடுங்காதே, நடை தளராதே, நடுநடுங்காதே, நடை தளராதே, நமக்கு தோல்வி என நினைக்காதே. நடுநடுங்காதே, நடை தளராதே, நமக்கு தோல்வி என நினைக்காதே. அவன் நம்பிக்கை கொண்ட மனிதர்களின் அறிவுரைகளை நீ நம்பாதே. அவன் நம்பிக்கை கொண்ட மனிதர்களின் அறிவுரைகளை நீ நம்பாதே. உடைந்து விடாதே, உருக்குலையாதே, உள்ளத்தில் இருப்பதை உளராதே. உடைந்து விடாதே, உருக்குலையாதே, உள்ளத்தில் இருப்பதை உளராதே. உளறிக் கொட்டும் மனிதர்களுக்கு உருப்படும் வழிகள் தெரியாதே. உளறிக் கொட்டும் மனிதர்களுக்கு உருப்படும் வழிகள் தெரியாதே. அவனால் முடியும், இவனால் முடியும், உன்னால் எதுவும் முடியாதா. அவனால் முடியும், இவனால் முடியும், உன்னால் எதுவும் முடியாதா. அவனையும் இவனையும் எவனையும் கடந்து அதிர நடந்தால் விடியாதா. அவனையும் இவனையும் எவனையும் கடந்து அதிர நடந்தால் விடியாதா. சோர்ந்து விடாதே, சுணங்கி விடாதே, சுறுசுறுப்பை நீ தவற விடாதே. சோர்ந்து விடாதே, சுணங்கி விடாதே, சுறுசுறுப்பை நீ தவற விடாதே. அன்பு மாணவ செல்வங்களே, நீங்கள் 10ஆம் வகுப்பு தேர்வு எழுத செல்லிருக்கிறீர்கள். நீங்கள் பயப்படக்கூடாது, பதட்டப்படக்கூடாது, சரிங்களா? சோர்ந்து போகக்கூடாது. சோர்ந்து போகாமல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா படிச்சுக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி எதுக்காகவும் நீங்கள் பதட்டப்படக்கூடாது. பரீட்சை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா பயப்படக்கூடாது, சரிங்களா? அதே மாதிரி புலம்பினே இருக்கான் ஒரு சிலர்லாம், எப்படி எக்ஸாம் எழுத போகிறோமோ அப்படின்னு. புலம்புறதுன்றது பேசிட்டே இருக்கான், எந்த நேரமும் எங்கே பார்த்தாலும் பேசிட்டே தான் இருக்கான். பேசாமல் இருங்க, சரியா? அதே மாதிரி ரொம்ப நடுங்கிற, எக்ஸாம் எப்படி இருக்குமோ அதிகமாக படிச்சுட்டு நடுங்கிறியா இல்லை படிக்காதவன் நடுங்கிறியான்றது தெரியல. அதே சமயம் அவனால தான் முடியும், இவனால தான் முடியும், நம்மளால முடியாதா அப்படின்னு நீ நினைக்கிற. அதே மாதிரி உன்னால முடியாதுன்னு ஒரு சிலர் நெகட்டிவாக உன்னை சொல்லுவாங்க. அதெல்லாம் நீ காது கொடுத்து என்ன பண்ணக்கூடாது, கேட்கவே கூடாது, சரிங்களா? அடுத்ததான் பாடல் வரிகளை நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நேற்று ஒரு பையன் வந்தான், எங்கள் ஊரில் ஒரு பையன் எங்ககிட்ட அண்ணே நான் 10வது படிக்கிறேன், படிக்கலான்னு உட்காடுறேன், ஒன்றும் மனசு ஒரு நிலையில் இருக்க மாட்டேது. டிவி பார்க்கலாமா, செல்லு பார்க்கலாமா, ஊர் சுற்றலாமா, இந்த மாதிரி என்ன தான் வந்துகிட்டே இருக்கு, அதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டான். நம்மளை பார்த்து கேட்டுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு, என்ன இவ்வளோ பெரிய கேள்வி கேட்டானே அப்படின்னு சொல்லிட்டு உடனே நான் ஒரு கேள்வி கேட்டேன் அவனை. கண்ணே, நீங்கள் சாப்பிட்றதுக்கு பழைய சாதமும் பிரியாணியும் சப்பாத்தியும் பரோட்டாவும் கொடுத்தா நீ என்னப்பா பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். எதை நீங்கள் சாப்பிடுவீங்க அப்படின்னு. அவன் உடனே தயங்காமல் சொன்னான், பிரியாணி தான் சார் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். உடனே சந்தோஷம். அடுத்துதான் என்ன பண்ண அப்படின்னா, ஓகே 4 ஐட்டம் சொன்னோம், அதில் நீ பிரியாணி சாப்பிடுவ அப்படின்னு சொல்லிட்டேன். சரி, நெக்ஸ்ட் ஆப்ஷன் பழைய சாதத்தை வைக்கிறேன், பழைய சாதத்தை உனக்கு கொடுக்குறேன், நீ எதை சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். பழைய சாதத்தை தான் நான் சாப்பிடுவேன், ஏன்னா வேற வழியே அது ஒன்று தான் இருக்கு, அதுதான் சாப்பிடுவேன். நான் உடனே சொன்னேன், வேற வழியே கிடையாது, 10வது நீ படிச்சு தான் ஆகணும், வேற எந்த டிஸ்ட்ராக்ஷனும் உனக்கு இருக்கவே கூடாது. செல்போன் பார்க்காத, வெளியே சுத்தாத, வேற வழியே இல்லை. பழைய சாதத்தை நீ எப்படி சாப்பிடணுமோ ஆப்ஷனே கிடையாது.
பழைய சாதத்தை நீ எப்படி சாப்பிடணுமோ அதே மாதிரி நீ படிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஓகேவா? ஸோ அன்பு மாணவ செல்வங்களே, நீங்களும் கட்டாயம் வர வழியே இல்லை, படிச்சுட்டு தான் ஆகணும். படித்து நல்ல மார்க் நீங்கள் கண்டிப்பாக வாங்கணும். ஓகே, இதுவரை என்னுடைய பாடலையும் என்னுடைய கருத்துக்களையும் செவி கொடுத்து கேட்ட உங்கள் அனைவருக்கும் எனது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும், இப்படி ஒரு நல்ல வாய்ப்பினை அளித்த நமது நிர்வாகத்திற்கு எனது மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.